அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகிகளுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக யார் அந்த சார் அப்படிங்கிற பதாகையை ஏந்தி அதிமுகவினர் மால்ல போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட நிலையில இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற பதாகையை ஏந்தி கடந்த 29ஆம் தேதி அதிமுக ஐடி பிரிவு சார்பில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிமுகவினர் போராட்டம் நடத்திய வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்த அண்ணா சாலை போலீசார் முதற்கட்டமாக 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். சட்டவிரோதமாக கூடுதல், ஆபாசமாக பேசுதல், நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பத்மநாபன், பூவரசன் உள்ளிட்ட 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் போராட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ளாத நிலையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஐஎஸ் சிம்பதுரை மற்றும் முகமது ரியாஸ் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் சந்தோஷ் எந்தவித அனுமதியும் பெறாமல் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கினால் மற்ற வணிக வளாகங்களிலும் போராட்டம் நடத்துவார்கள் எனவும், இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து எதிர்காலத்தில் இதுபோன்று முறையாக அனுமதி பெறாமல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் 1 வார காலத்திற்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதித்து 4 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.